நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக K2 என்கிற அந்த ஒப்பந்த முறையில் 2400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 13 ஆண்டு காலமாக குறைந்த ஊதியத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடினமான பணிசுமைகள், வேதியியல் பொருட்கள் பயன்பாட்டினாலே உடல் உறுப்புகள் உபாயங்கள் சீர்குலைவு, வெப்பத்திலும் சாம்பலிலும் நித்தம் சாவு, இப்படியான சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஊழியர்கள் இன்றைக்கு வீட்டில் கரண்ட் பில் கூட கட்ட காசு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வறுமையின் வாழ்வில் இருந்து நாங்கள் எப்படி விடுதலை பெறுவது? ஒரு அவமான அடையாள சின்னமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற அந்த அவமான அடையாளத்தை சுமந்து எத்தனை நாள் நாங்கள் இங்கு சட்டத்தின் மறுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக கிடப்பது என்கிற ஒரு வேதனையின் விரக்தியின் உச்சியில் பல கட்ட போராட்டங்களை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திவிட்டோம். ஆனால் இதுவரை இந்த அரசு எங்களை கண்ணோக்கி பார்க்கவில்லை. எங்களது கோரிக்கையின் சத்தம் அந்த கோட்டைக்கு கேட்கவில்லை. இந்த நிலையில்தான் தமிழக அரசு 2021 திமுக கழக அரசானது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பணியாற்றுகிற ஒப்பந்த தொழிலாளர்களை நாங்கள் பணிநிரந்தர செய்வோம் என்கிறதான ஒரு அறிவிப்பை தேர்தல் அறிக்கையாக பிரகடனம் செய்தார்கள். நாங்களும் அதை பெரிய வரப்பிரசாதமாக எப்படியாவது தவித்துக் கொண்டிருக்கிற ஏழ்மை வறுமை பிடியில் சிக்குண்டு கிடக்கிற நமக்கு ஒரு விடுதலை கிடைத்துவிடும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாம் அரசு ஊழியராகி விடுவோம், வாரியத்தின் நேரடி ஊழியராக அறிவிக்கப்பட்டு விடுவோம், நமது வாழ்விலும் ஒரு விடுதலை கிடைத்து விடுவோம் என்கிற பெரிய எதிர்பார்ப்போடு தமிழகம் முழுவதும் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் அந்த அரசியல் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் பரப்புரை செய்தோம், தேர்தல் களத்தில் நின்று உரைந்தோம், எங்களுக்கான பணி நிரந்தரம் கிடைக்கும் என்கிற வெற்றியில் வெறியோடு உழைத்தோம். ஆனால் இன்று 4 ஆண்டுகள் கடந்தும் திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு எங்களுக்கு அநீதியை விளைத்து விட்டது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 28/2/2003 நேற்று அனல் நிலையத்தை சார்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நாங்கள் தொடர் காத்திருப்பு வேலை நிறுத்தம் என்பதை சட்டபூர்வமாக சனநாயக முறையிலே உரிய அதிகாரிகளுக்கு முன் அறிவிப்பு கொடுத்து அனுமதி கேட்டு இன்றைக்கு 9 நாளாவதாக தங்களை வருத்தி கொண்டு இந்த மின் வாரியத்தின் வளாகத்திற்குள்ளே உள்ளிருப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் தேசிய கொள்கையை இந்த தமிழகத்திலே மிக தீவிரமாக முன்னெடுத்துக்கிற ஒரு அரசியல் இயக்கம் செந்தமிழ் சீமானை தலைமையாய் ஏற்றுக்கிற நாம் தமிழரை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் அன்பு தோழர் லோகு, மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் அவர்களும், சுரேஷ் அவர்களும், ரஞ்சித் அவர்களும், மாநில தொழில்நுட்ப பாத்திரையை சேர்ந்த அன்பு தோழர் பிரசாத், மணிவண்ணன், நல்லான், தொகுதி பரப்பு செயலாளர் அவர் பெயர் நல்லான், சுகன்யா, அன்பு சகோதரி தனம் உள்ளிட்ட பெருதிரளான சகோதரி தமிழ் உறவுகள் இங்கு வருகிறது எங்களது போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை நல்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஒப்பந்த தொழிலாளர்கள் நாங்கள் தான் என்கிற உறுதி செய்கிற இந்த எங்களது அறவழி போராட்டத்திற்கு ஆதரவு நல்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நேற்று அனல் நிலையத்தின் ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வரவேற்கிறேன். உறுதியாக நீங்கள் போராட்டத்தில் இருங்க. அண்ணன் தொடர்ந்து சொல்லிட்டு வருதான், புரட்சி எப்போதும் வெல்லும். அதற்கு தேவை நம்ம மன உறுதி தான், ஒற்றுமை தான். ஒற்றுமை உணர்வோடு நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுங்க, உறுதியாக நில்லுங்க. டெல்லியில் நடந்த விவசாய போராட்டம் உங்களுக்கு தெரியும். விவசாய சட்டம் திரும்ப பெற முடியாது. இந்தியா முழுக்க எல்லா ஒன்றிய அரசும் பாஜக பொறுப்பாளர்களும் பேசினாங்க. ஆனால் அந்த தொடர்ந்து ஒரு வருடம் போராட்டத்தோட விலை தான் இந்த ஒன்றிய சட்டத்தை திருப்பி வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தல் வரும்போது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுத்தாகணும். அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆடு மாடு மேய்ப்பதே அரசு பணி அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கும் போது உங்களுக்கெல்லாம் உறுதியான எதிர்காலம் இருக்குது. தொடர்ந்து உழைச்சிருக்கு.
உண்டாக்கிட்டு இந்த தமிழ் நிலத்துக்கு நீங்கள் வந்து வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த வாழ்க்கையிலே அண்ணன் செந்தமன் சீமான் மூலம் உறுதியாக வந்து வெளிச்சம் ஏற்படும். தொடர்ந்து நில்லுங்க, உறுதியாக உண்மையாகவும் நில்லுங்க. கருப்பாடுகளை உள்ள விடாதீங்க. உங்களை எப்போவுமே நம்ம வந்து தோற்று காரணம் வந்து பிரிவினை தான். நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்த இதோ நம்ம பலவீனப்படுத்திட்டு இருக்காங்க. பிரிவினைக்கு இடம் கொடுக்காதபடி உறுதியாக நில்லுங்க. இது மேட்டூர் அணை தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசு துறையாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், போராட்டம் நடக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. போராடினா தான் நம்ம வந்து சாப்பாடாக கிடைக்குமே நிற்கிற சூழல் தான் நம்ம தள்ளியிருக்காங்க. நமக்கு வசதி, வாழ்க்கை வளம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எண்ணமே இல்லை. போராடணும். தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமையாக இருக்குது. இந்த நிலைமை வெகு விரைவில் மாறும். மக்கள் வந்து புரட்சிக்கு தயாரானீங்கன்னா உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் வந்து வெளிச்சம். நீங்கள் போராட்டம் வெற்றி பெற்றாலுமே அதோடு நின்றாதுங்க. இந்த அணுகுமுறைனால தமிழ்நாடு முழுக்க வந்து தவறான திட்டங்களால், தவறான அணுகுமுறைனால இந்த நிலம் சீரழிஞ்சு கிடக்குது. அப்போது நீங்கள் உங்கள் போராட்டம் வெற்றி பெற கூடிய சீக்கிரம் உறுதியாக வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பின்னாடி தொடர்ந்து மக்கள் புரட்சிக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க. உறுதியாக வந்து நாம் தமிழர் கட்சி மூலமாக வெல்றது மூலமாக, அண்ணன் முதல்வர் ஆகிறது மூலமாக தமிழ்நாடு முழுக்க வந்து வெளிச்சம் கிடைக்கும். எங்க அடிக்க இந்த கேட்டுக்கு வந்து உள்ள